சொல்லுங்க மக்களே, தைரியம் பேசுங்க. மனம் திரும்புறது வேற. சரி, வேற. ரட்சிப்புனா என்ன? எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுல ரட்சிப்புனா என்ன? நேற்று ஆறாருன்னா என்னன்னு சொன்னேன். இன்னைக்கு ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து. குட், வெரி வெரி குட். ரட்சிப்புங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை, அது சமஸ்கிருத வார்த்தை. ரட்சிப்புங்கிற வார்த்தை அதுக்கு பேர் விடுதலைன்னு அர்த்தம். அதுக்கு தமிழ்ல மீட்பு, ஆர்சி பைபிள்ல மீட்பு தான் போட்டிருக்கோம். இந்த வேத புத்தகத்தை மொழிபெயர்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற பேச்சு ஒருத்தர் பேச விட்டா 10 வார்த்தையில குறைஞ்சபட்சம் 3 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வந்துருமா? வருமா வராதா? என்னங்க சொல்லியா? இந்த ஊருக்கு எப்படி நீ போகணும்? நீங்க இப்படியே ரைட்ல போய் நின்று அப்படியே போனீங்க அப்படின்னா பஸ் வரும். பஸ் வந்த உடனே அவங்க அந்த கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் இருக்கும். அப்படியே ஏறி 3வது ஸ்டாப்ல இது எத்தனை வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை? அதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி இந்த வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்ட நாட்கள சமஸ்கிருதம் இருந்துச்சு. தமிழும் சமஸ்கிருதம் கலந்து பேசினாங்க. அதான் சமஸ்கிருதம் பேசினால சமஸ்கிருதம் கலந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ரட்சிப்பு இது சமஸ்கிருத வார்த்தை. கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை, அது சமஸ்கிருத வார்த்தை. கடவுள் அதான் தமிழ் வார்த்தை. அப்புறம் ஞான ஸ்நானம், ஸ்நானம் அப்படின்னா முழுகுதல், அதுவும் தமிழ் வார்த்தை இல்லை, தமிழ் வார்த்தை திருமுழுக்கு, அதான் தமிழ் வார்த்தை. ஞான ஸ்நானம், ஸ்நானம் யார் சொல்லுவா அதிகமா? அபிஷ்டு ஸ்நானம் இல்லையோ? யாரு? அவ பேசுவா. அப்ப ஸ்நானம், ஜலம், ரட்சிப்பு, கர்த்தர். சரீரம்ங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்லை, சமஸ்கிருத வார்த்தை. சரீரம்ங்கிறது தமிழ்ல உடல். ஆத்துமாங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, அது பேர் ஆன்மா, பொருள் அப்படிம்பாங்க தமிழ்ல. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறதா இந்த சமஸ்கிருத வார்த்தை ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்புனா விடுதலை. ரட்சிப்புனா என்னது? எதுல இருந்து விடுதலை? என்னங்க? சரி சொல்லிட்டு விட்டு தொலைங்க, எதுக்கு திரும்புதுன்னு கேட்குறீங்க. பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்து சாபத்திலிருந்து விடுதலை, அடுத்து மரணத்திலிருந்து விடுதலை, அடுத்து நோயிலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆளுடைய தரம் இதுதான். ஹலோ, நிறைய பேர் பாவம் சாபங்கிறாங்க. மரணம்னா என்ன? மரணத்திலிருந்து விடுதலை இல்ல, இப்ப மறிக்க மாட்டாங்களா? அப்படியா? இந்த சரீரத்தை விட்டு பிரியறது உலகத்துக்கு மரணம். ஆனா கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை, அது சரீரத்தை விட்டு பிரிஞ்சு நம்முடைய சொந்த தேசத்துக்கு போறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனது ஆதாயம். மரணத்தையே நமக்கு ஆதாயமா மாற்றுவர் தான் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. இந்த மானஸ்ல தான் போற. ஒரு எக்கால கொடுங்க. நிறைய பேர் சீன் போடுறது, அப்படியே சீன் போடுறது, பிலிம் காட்டுறது, அப்படியே பாடுற மாதிரி, எழுதுக்கிற மாதிரி. எங்க ஒரு எக்கால போடுங்க. கிஷோர் போடுறது எனக்கு ஒரே மாதிரி.
அல்லேலூயா. இப்ப படிங்க, நான் செய்தி போயிட்டு இருக்கேன்.